ஒரு குட்டி ஸ்டோரி. இவர்தான் கணேஷ். இந்த காலகட்டத்துல இருக்கிற எல்லாருக்கும் வர அதே பிரச்சனை தான் கணேஷுக்கும். தான் யார் கையில இருந்தாலும் அவங்கள தன் கையில வச்சுக்கிற ஃபோனு. ரீல்ஸு, லைக்ஸ், கமெண்ட்ஸ், கேம்ஸ்ன்னு கணேஷ் ஃபுல்லா ஃபோன்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இல்லாம, ரொம்ப ரியாக்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துப்பாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கணேஷோட தாத்தா ஒரு நாளு பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு கணேஷ கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. குழந்தைங்களுடைய விளையாட்டு சத்தம், சைக்கிள் சத்தம்னு பிஸியா இருக்கிற பார்க்குக்கு நடுவுல ஒரு குளம் இருந்தது. தாத்தாவும் கணேஷும் குளத்துக்கிட்ட போறாங்க. தாத்தா ஒரு கல்ல குளத்து மேல வீசிட்டு கணேஷ் கிட்ட, "பாரு கணேஷ், தன்னை சுத்தி எவ்வளவு சத்தம் இருந்தாலும் இந்த குளம் அமைதியாவே இருக்கு. நான் ஒரு கல்ல போட்டு டிஸ்டர்ப் பண்ணபோது கூட திரும்பவும் அது அமைதியா மாறிடுது. நீயும் ஃபோன பார்த்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாம இந்த குளத்த போல அமைதியா இருந்தேன்னா, இப்ப இருக்கிற ஸ்ட்ரெஸ் உனக்கு இருக்காது" அப்படின்னு சொல்றாரு. தாத்தா சொல்றதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குன்னு யோசிச்ச கணேஷ், அடுத்த 1 வாரத்துக்கு ஃபோன தன் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு, மீதி நேரத்துல தாத்தாவோட பேசிக்கிட்டும், செஸ் விளையாடிக்கிட்டும், புக்ஸ் படிச்சுக்கிட்டும் சந்தோஷமா, அமைதியா இருந்தாரு. தாத்தா சொன்ன மாதிரியே ஒரே வாரத்துல கணேஷோடைய ஸ்ட்ரெஸ் போயே போச்சு. இப்போ குறளுக்கு போலாம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. ஆசையும் வெறுப்பும் இல்லாமல் அறிவில் முதிர்ந்து இருப்பவரின் வழியில் சென்று நம்மை ஆட்டிப்படைக்கும் விஷயங்களை விட்டுவிட்டால் நமக்கு மன அமைதி கிடைக்கும். குறளை போற்றுவோம், மாறலை பின்பற்றுவோம். நன்றி.